நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தொல்காப்பிய பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கடந்த 2011ஆம் ஆண்டு சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளையின் சார்பில் புதுப்பிக்கப்பட திட்டமிடப்பட்டது. அதன் அடிப்படையில் ரூபாய் 42.45 கோடி மதிப்பீட்டில் புதிய நுழைவாயில், கண்காணிப்பு கோபுரம், மக்கள் நலமும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் ஒருங்கிணைந்து முன்னேற வேண்டும் என்பதே தமிழ்நாடு அரசின் முக்கிய நோக்கம். அந்த பார்வையில் ஒரு அடையாளமாக சென்னை ராஜா அண்ணாமலை குறித்து மக்கள் முடியும் ஒரு பசுமை களமாக உருவாக்கப்பட்டதுதான் தொல்காப்பிய. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். முழு விவரங்களை வழங்கலாம். சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. காலப்போக்கில் பலமுறை பிரிஞ்சு இருந்த பூங்காவினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நிர்வாக மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளையின் சார்பில் புதுப்பிக்கப்பட திட்டமிடப்பட்டது. அதன் அடிப்படையில் ரூபாய் 42.45 கோடி மதிப்பீட்டில் புதிய நுழைவாயில், கண்காணிப்பு கோபுரம், பார்வையாளர் மாடம், திறந்த வெளியரங்கம் முன்னெடுத்து புதுப்பிக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்காவினை அனைவரும் பயன் தரும் வகையில் அமைத்து சிறப்பித்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொல்காப்பிய பூங்காவினை பார்வையிடும் அனைத்து மாணவர்களுக்கும் ஊட்டச்சத்து மிக்க சிற்றுண்டி வழங்க வேண்டும் என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். தற்போது ஊட்டச்சத்து சிற்றுண்டி வகைகளை மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொல்காப்பிய பூங்காவை திறந்து வைத்த காட்சிகளை பார்த்தோம். உடன் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இருந்தனர். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன், நீங்கள் தொடரலாம். வணக்கம். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் செயல்படும் சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளையின் சார்பில் ரூபாய் 42.45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இந்த நிகழ்வில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம், நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழிசை தங்கப்பாண்டியன், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ் உள்ளிட்ட துறை சார்ந்த ஆணையாளர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தொல்காப்பிய பூங்கா என்பது மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளை மூலம் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய நுழைவாயில், கண்காணிப்பு கோபுரம், பார்வையாளர்கள் மையம், பார்வையாளர் மாடம், நடைபாதை, சிற்றுண்டியகம், புதிய கழிப்பறை, திறந்தவெளி அரங்கம், இணைப்பு பாலம், கண்காணிப்பு கேமராக்கள், குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதி போன்ற பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் பெருநகர சென்னை மாநகராட்சி மூலம் தொல்காப்பிய பூங்கா பகுதி 1 மற்றும் பகுதி 2 இணைத்து சாந்தோம் சாலையில உயர்மட்ட நடைபாலம் கைவாக் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. டாக்டர் டிசிஎஸ் தினகரன் சாலையின் குறுக்கே இருக்கக்கூடிய குழாய் கால்வாய்க்கு மாற்றாக 3 வழி பெட்டக கால்வாய் ட்ரிபிள் செல்பாக்ஸ் கல்வெட் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொல்காப்பிய பூங்கா கடந்த காலங்களில் செயல் இருந்தது காரணமாக இந்த தொல்காப்பிய பூங்காவை புதுப்பிக்கும் பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக கடந்த காலங்களில் இந்த தொல்காப்பிய பூங்கா என்பது சுற்றுச்சூழல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையமாக செயல்பட்டு வந்தது. சுற்றுச்சூழல் கல்வியினை சமுதாயத்திற்கு குறிப்பாக மாணவர்கள் பயன்பெற்றிடும் வகையில சுற்றுச்சூழல் கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்தது. இயற்கை சூழ்நிலை நிறைந்துள்ள தொல்காப்பிய பூங்காவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 3.20 கிலோமீட்டர் தூர நடைபயிற்சி பாதைகளும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தற்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதுப்பிக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்காவை பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில இன்றைய தினம் அதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். சுற்றுச்சூழல் கல்வி தொடர்பாக மாணவர்களுக்கு ஏற்கனவே இந்த பூங்காவில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வந்த நிலையில இன்றைய தினமும் சுற்றுச்சூழல் குறித்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் அது குறித்தான கல்வி சுற்றுலாவையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைக்க இருக்கிறார். வரக்கூடிய நாட்கள்
நாட்களிலுமே மாணவர்கள் சுற்றுச்சூழல் குறித்தான நிகழ்ச்சிகளும் அது சார்ந்த சுற்றுச்சூழல் கல்வி சுற்றுலாக்களையும் இந்த தொல்காப்பிய பூங்காவில் தொடர்ந்து மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து அவர் இந்த பூங்காவில் எது போன்ற ஒரு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என தொடர்ந்து பார்வையிட்டு வருகிறார். கடந்த காலங்களில் கூட இந்த பணிகள் நடைபெற்று இருக்கிறதும் கூட கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக இந்த பூங்காவில் மேற்கொள்ளக்கூடிய பணிகளை முதலமைச்சர் நேரடியாக வந்து ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில தான் சென்னை குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் செயல்படக்கூடிய சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளையின் சார்பாக ரூபாய் 42.45 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதுப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொல்காப்பிய பூங்காவை தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து இந்த பூங்காவனையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார். தொடர்ந்து சுற்றுச்சூழல் கல்வி குறித்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் சுற்றுச்சூழல் கல்வி சுற்றுலாவையும் தற்பொழுது மாணவர்கள் இதனை தொல்காப்பிய பூங்காவை பார்வையிட்டு வருகிறார்கள். மாணவர்களுடன் தற்பொழுது முதலமைச்சர் அவர்களும் இந்த தொல்காப்பிய பூங்காவை தற்பொழுது மாணவர்களுடன் சேர்ந்து முதலமைச்சரும் பார்வையிட்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.